ஆச்சி என்னப்பா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொத்து பருப்பு செய்யறேன். கொத்து பருப்பு செய்றீங்களா? சூப்பர் ஆச்சி. பருப்பு நல்லா வெந்திருக்கா? நல்ல சூப்பரா வந்திருக்கு. சரி 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 ஆச்சி. இது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க எல்லாருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சு பருப்பள்ளி போட வேண்டியது. பருப்பள்ளி போட்டு நல்லா வெந்தவுடனே சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிண்டி வைக்க கொஞ்சம் தாளிச்சு கொட்ட வேண்டியது. தாளிச்சு கட்ட போறீங்க? தாளிக்கிறதுக்கு என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு கடுகு கொஞ்சம் போட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகாயை போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் பெருங்காயம் போடணும். பெருங்காயத்தை போட்டு இதை அப்படியே தூக்கி ஊற்றிட போகிறேன். பருப்பில் கொத்து பருப்பில் ஊற்ற போகிறேன். சூப்பர் ஆச்சி. ஆச்சி கை போகிறதுல கொத்து பருப்பு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வேற லெவல் ஆச்சி, வேற லெவல். உப்பு கொடுமா, உப்பே போடல, இல்லை சப்புன்னு சப்புன்னு இருக்கு. ஆச்சி சமைச்சதுக்கப்புறம் பருப்பு எப்படி இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். வேற லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன செஞ்சீங்க? பருப்புக்கு அப்புறம் கீரை கடைஞ்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன். அந்த இது எனக்கு வைக்க தெரியாது, கேப்சிகமா வைக்க தெரியாது. என் பேத்தி வச்சா, அச்சனா தான் வச்சா. சரி ஆச்சி, ஒரு புடி பிடிக்கிறோம். எல்லாரும் சாப்பிட வாங்க. சூப்பர் ஆச்சி.